ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கவே வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவு ரொம்ப சேஃபாக இருங்க. முடிஞ்ச அளவு வீட்டிலேயே இருந்துக்கோங்க. வெளியே எங்கேயும் போக வேண்டாம். எப்பயும் ஹாப்பியாக இருங்க. ரொம்ப பிடிச்சதை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறது கொழுக்கட்டை தான். கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். சின்ன வயசுலேருந்து அம்மா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொழுக்கட்டைக்குள்ளே நான் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இதை செஞ்சு கொடுங்களேன், எவ்வளோ ஜூஸியாக இருக்கும். பிளேட்டில் எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் காலி பண்ணிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாய் சமையல். தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். சுகர் வந்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு துருவி எடுத்துக்கலாம். துருவின தேங்காவை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு, இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு இந்த மாவை நம்ம சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சுடு தண்ணி ஊற்றி கூட பிசையலாம். ஸோ அந்தளவுக்கு சாஃப்ட்டு கிடைக்காது. நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நீங்கள் மாவை சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அந்த சூட்டில் வந்துட்டு அந்த மாவு வந்து கொஞ்சம் வெந்து வரும். அப்போ வந்து நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மாவு வந்துட்டு நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூடு கொஞ்சம் குறைஞ்சதும் நம்ம வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஏரியாவில் வந்து ஒரு பாட்டி விற்றுட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் இதை வந்து காசு கொடுத்து தான் வாங்குவோம். ஆனால் வந்து நான் அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிடும்போது நாங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்துட்டு அந்த ஒரு டேஸ்ட் வந்துட்டு இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து சுகர் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். கூடவே ஒரு தேங்காய் 1/4 ஸ்பூன் வச்சுட்டு நம்ம இதை மடிச்சிக்கலாம். பூரணம் கொழுக்கட்டை சாப்பிட்ருப்பீங்க, எள்ளு கொழுக்கட்டை சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சுகர் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு தேங்காய் வைக்கும்போது அந்த சுகர் எல்லாம் வந்துட்டு வேக வைக்கும்போது நல்லா மெல்ட் ஆகிரும் அந்த உள்ளேயே. அப்போ எப்படி இருக்குன்னா, சுகர் வந்து ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. 1/4 ஸ்பூன் வச்சா போதும். தேங்காய் அது கூடவே வச்சுருங்க. இது ரெண்டும் தேங்காயும் சுகரும் சேர்ந்து மிங்கிள் ஆகும்போது அந்த ஒரு டேஸ்ட்டு கடித்து நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் வந்து வைக்கும்போது அப்படியே இருக்காது, சுகர் கரைஞ்சிரும். அப்போ ஒரு தண்ணி மாதிரி இருக்கும் சுகர் தண்ணி. அது வந்து நம்ம தேங்காய் கூட அந்த கொழுக்கட்டையோடு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேமஸ் இது தான். ஸோ இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். 1/4 ஸ்பூன் சீனி, பக்கத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் வச்சுட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம இதை வந்து இட்லி பானையில் மாற்றிட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்தில் கொழுக்கட்டை சூப்பராக வெந்துடும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடு உங்களுக்கு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நாங்கள் வீட்டில் வந்து கொழுக்கட்டை ரொம்ப சாப்பிடுவோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய வந்துட்டு கொழுக்கட்டை வித்தியாசமாக எப்படி பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோ நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் போடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப சூடான சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் பிளேட்டில் எடுத்து வைக்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. 5 மினிட்ஸ் கூட ஆகலை, காலி ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 தேங்க்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. இது அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்கும்.